Taste the Daily. இன்று கோவை மாநகராட்சி கூட்டரங்கில் சாதாரண கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு வருகை தந்த அதிமுக மாமன்ற குழு தலைவர் பிரபாகரன் மற்றும் 90வது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக மெட்ரோ ரயில் திட்டத்தை தவறாக தயாரித்து அனுப்பி கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திமுக அரசிற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக பதாகைகளை ஏந்தி கோஷங்கள் எழுப்பியவாறு ஊர்வலமாக வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் திமுக அரசிற்கு எதிராக கண்டன குரல்கள் எழுப்பிய இருவரும் கோவை மாநகராட்சி கூட்ட அரங்கின் முன்பாக தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தொடர் துவங்கியதும் கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக மாமன்ற கூட்ட அரங்கில் மெட்ரோ ரயில் திட்டம் குறித்தான உண்மை நிலவரங்களை எடுத்துரைக்க முயன்ற அதிமுக மாமன்ற குழு பிரபாகரனை பேச விடாமல் திமுக மாமன்ற உறுப்பினர்களும் அதன் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர்களும் கண்டனமாக பேச விடாமல் இடையூறு செய்து அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மாநகராட்சி மாமன்றத்தின் மாண்பை கெடுக்கும் விதமாக அதிகார துஷ்பிரயோகம் செய்து தற்பொழுது அந்த பகுதியை கலோபரமாக காட்சியளிக்கும் விதமாக முறைகேடில் ஈடுபட்ட காட்சிகளைத்தான் நாம் தற்பொழுது பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். அருண், திமுகவினர் தொடர்ந்து கோவை மாவட்டத்தை கடந்த 4.5 வருடமாக புறக்கணித்து வரும் நிலையில் ஒவ்வொரு திட்டத்திலும் கோவை மாவட்டத்திற்கு வராமல் இருப்பதை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டு இருப்பதாகவும் தற்பொழுது பிரபாகரன் குற்றம் சாட்டை எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக மாமன்ற கூட்டத்தில் நடைபெற்ற வாக்குவாதத்தின் பொழுது மாமன்ற கூட்டத்தை மாண்பைக்கு சீர்கெடுக்கும் விதமாக இதுவரை கோவை மாநகராட்சியில் நடைபெற்றிராத வகையில் மேஜையின் மீது எழுந்து திட்ட அறிக்கைகளை கிழித்தெறிவதும் அவர்கள் கூக்குரல் எழுப்பி கூச்சலிட்டு மாமன்றத்தை முற்றிலுமாக முடக்கும் விதமாக அதிமுக கவுன்சிலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசிகுமார். கோவைக்கு வர வேண்டிய முக்கியமான திட்டத்தில் ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் கொண்டு வந்தது மெட்ரோ ரயில் திட்டம். இந்த திட்டத்தை வேண்டுமென்றே கிடப்பில் போட வேண்டும் என்பதற்காக 2021 ஆட்சிக்கு வந்த திமுக அரசு 2024 இந்த திட்ட அறிக்கையை மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கிறது. அதாவது ஒரு திட்டம் வரணும்னா உடனே பண்ணியிருப்பாங்க, வரக்கூடாது எடப்பாடியார் கொண்டு திட்டம் வேலுமணியை கொண்டு திட்டம் அதுக்காக பொறுக்கணுங்கிறதுக்கோசரம் திட்டத்தை லேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்படி திட்டத்தை அவங்க டிபிஆர் சப்மிட் பண்ணாலுமே தவறான தகவலை வச்சு அதில் திட்டத்தை அனுப்பிச்சதுனால மத்திய அரசு சில கேள்விகளை கேட்டு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க, இது நடைமுறை சாத்தியத்துக்கு இல்லாத விஷயமா இருக்குது, இதை மறுசீராய்வு செய்து திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கு. அதையே மக்களிடத்திலே பொய்யான தகவலை பார்ப்புகின்ற இந்த திமுக மற்றும் திமுக கூட்டணி சேர்ந்த கட்சிகள்
இன்றைக்கி தப்பான தகவலை மன்றத்தில் பதிவு செஞ்சாங்க. அதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாக வந்து முறையான டிபிஆர் தப்ப பண்ணாமல் மத்திய அரசை குற்றம் சொல்கிறது எந்த விதமான நியாயம், கரெக்டான இதை பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டதுக்கு அவங்க இன்றைக்கி கோவை மாநகராட்சி வரலாற்றே இல்லாத அளவுக்கு, அதாவது நம்முடைய கோவையில் இல்லாத கலாச்சாரம் இன்றைக்கி டேபிள் மேலே ஏறி நின்று பேப்பர் கிழிச்சு வீசுறது, அடிக்கி முற்படுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாமன்றம் இருக்கிறாங்க. நாங்கள் பைக்கு போகிறதில்லை. ஏன் அப்படின்னா புரட்சித் தலைவி அம்மா வழி, எம்ஜிஆர் வழி வந்து அம்மா கிட்ட பாடம் கிட்ட வந்திருக்கு. அதனால் இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படாது.